தலைமை எது சரியில்லைன்னு சொல்றீங்க? விஜய் தான் சொல்கிறேன். எந்தெந்த விஷயம் சரியில்லை அப்படின்னு? விஜய் மொத்தமாகவே அரசியலுக்கு சரியில்லாதவருன்னு நான் சொல்ல வரேன். அவர் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இயல்பாகவே ஒருத்தங்க ஒரு சிலருக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்மந்தமாக அரசியலில் தனக்கு எதிரான கருத்துக்கள் மூலமாக அரசியலுக்கு நம்ம மக்கள் பணியாற்றணும் அப்படின்னு தானாக வர்றது ஒன்று இருக்குது, தள்ளப்படுறது ஒன்று இருக்குது. இப்போ ரஜினி ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருப்போம், அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வரல. அவருக்கு கொஞ்சம் புரிதல் வந்துடுச்சு. ஆஹா, இது நாம எடுக்கிற முடிவாக இல்லை, நமக்கு பின்னாடி நம்மளை யாரோ இயக்குறாங்க அப்படிங்கிறது அவருக்கு புரிதல் வந்ததுக்கப்புறம் இது நமக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்ம என்ன வேலை பார்க்க வந்தோம் அந்த சொசைட்டியில், அவருக்கு நடிப்பு தான் பிரதானம்னா அதில் கோலோச்சனம் அப்படிங்கிறது தான். இப்போ விஜயும் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர், பல கோடிகளை சம்பளமாக இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு உச்சபட்ச நடிகர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் திடீர்னு அவர் ஏற்கனவே களத்தில் மக்கள் பணி ஆட்சி, மக்களோட அவர் தொடர்பே இல்லாமல் அவர் ஏதோ ஆகாயத்திலேருந்து வந்த மாதிரியே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல. மக்களோட எங்கேயாவது அவர் நேரடியாக களத்தில் நின்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. இப்போ புதுசாக அவருக்கு ஒரு ஆசை, நம்ம இந்த தமிழ்நாட்டை முதல்வராகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் புதுசாக வருதுன்னா அவருக்கு பின்னாடி நாங்கள் குற்றம்னு சொல்கிறது ஒன்று தான். அவர் ஆர்எஸ்எஸ்